ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பியூரோ கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப் கோர்ஸில் A15 பேசிக் லெவலில் இருக்கிற ஸ்டிச்சஸில் ஒய் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் எப்படி நம்ம ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் எல்லா ஸ்டிச்சஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் லைன்ஸ் ஆர் டிசைன்ஸ் ட்ரேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் கிளாத்தில் 3 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். எப்போதும் போல் சில்க் த்ரெட்டில் 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து எண்டில் நாட் போட்டு த்ரெட்டும் எடுத்துக்கலாம். நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சையே ஒரு சின்ன வேரியேஷன்ஸில் தான் இந்த ஒய் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட போகிறோம். இந்த ஒய் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் லைனில் நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணிவிட்டு க்ராஸாக த்ரெட்டை நம்ம மிடில் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்ட செயின் ஸ்டிச்சோட த்ரெட்டை அப்படியே புல் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக பிலோ லைனில் செகண்ட் செயின் ஸ்டிச் போடணும். அங்கே புல் பண்ணுற த்ரெட்டை அப்படியே ரிவர்ஸில் நம்ம மிடில் போட்ட செயின் ஸ்டிச்சை மீட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வரணும். அப்படி நம்ம எடுத்துகிட்டு வரும்போது ஒரு லாக் மாதிரி கிடைக்கும். அந்த லாக்கை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி லைட்டாக ஃபர்ஸ்ட் லைனில் க்ராஸாக இன்னொரு செயின் ஸ்டிச் போடுறோம். மறுபடியும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை புல் பண்ணி அந்த த்ரெட்டை க்ராஸாக எடுத்துகிட்டு போய் மிடில் லைனில் செகண்ட் செயின் ஸ்டிச் போடணும். அந்த த்ரெட்டை அப்படியே புல் பண்ணி பிலோ லைனில் தேர்ட் செயின் ஸ்டிச் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு இதோட த்ரெட்டை அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆல்ரெடி மிடில் லைனில் போட்டிருக்க செயின் ஸ்டிச்சோட மீட் பண்ணும்போது ஒரு லாக் மாதிரி கிடைக்கும். அந்த லாக்கை அப்படியே ஹோல்ட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் லைனில் த்ரெட்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி இன்னொரு செயின் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி 1 2 3 கவுண்டில் நம்ம இந்த பிபிடி ப்ராசஸை ஃபாலோ பண்ணும்போது இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு ஒய் மாதிரியே இருக்கும். இது வரைக்கும் பார்த்த ஸ்டிச்சஸ்க்கு பேஸ் ஸ்டிச்சான செயின் ஸ்டிச்சும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சையும் டே 4 அண்ட் டே 12ல் பேசிக் செயின் ஸ்டிச்சும் பேசிக் பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க்கு கொடுத்துருக்கேன். செக் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குங்க. மோரோவர் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸை பற்றின ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சேம் நம்பர் ஆர் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டிச்சை ஆரி என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ஆஸ் யூஷுவல் நம்ம பார்டர் லைன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு இந்த பார்டரையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இங்கே 2 ஷேப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 2 ஷேப்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதே ஸ்டிச்சை யூஸ் பண்ணி 15 சென்டிமீட்டருக்கு குறையாமல் ஒரு டிசைனையும் சூஸ் பண்ணி அதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைப்டு ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம 3 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட்டில் 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து எண்டில் நாட் போட்டு த்ரெட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் லைனில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணிவிட்டு மிடில் லைனில் க்ராஸாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அந்த செயின் ஸ்டிச்சோட த்ரெட்டை அப்படியே பிலோ லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட்டை அப்படியே புல் பண்ணி ரிவர்ஸில் த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து மிடில் பாயிண்டில் ஹோல்ட் பண்ணி த்ரெட்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு லைட்டாக க்ராஸில் ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் செயின் போட்டு த்ரெட்டை லைட்டாக ரைட் சைட் புல் பண்ணி மீடியம் செயின் ஸ்டிச் போட்டு அகெயின் ஒரு லாக் செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஒய் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடணும். மறுபடியும் சொல்கிறேன், கிளாத்தில் 3 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் லைனில் நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை க்ராஸாக எடுத்துகிட்டு வந்து மிடில் லைனில் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடுறோம். அந்த செயின் ஸ்டிச்சோட த்ரெட்டை அப்படியே பிலோ லைனுக்கு புல் பண்ணி
பிலோ லைனில் செகண்ட் செயின் ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட்டை அப்படியே ரிவர்ஸில் புல் பண்ணி மிடில் லைனில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு த்ரெட்டோட டைரக்ஷனை லைட்டாக சேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் செயின் போட்டு மீடியமாக ரைட் சைடில் இன்னொரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு இந்த பிபிடி ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். இந்த 2 ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுமே நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது பார்டர் லைனில் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்டர் லைனுக்கு ஆஸ் யூஷுவல் செயின் ஸ்டிச் போட்டு இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிச்சுக்கும் 2 ஷேப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஷேப்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி 15 சென்டிமீட்டருக்கு குறையாமல் ஒரு டிசைனையும் சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண இந்த 2 ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் டியூரோ கிரியேஷன்ஸ். ஹாப்பி லேர்னிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.